ஒரு குக்கரில் 1.5 கிளாஸ் அரிசி, 1/2 கிளாஸ் துவரம்பருப்பு, 2 தக்காளி, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுட்டு ஒரு 6 கிளாஸ் தண்ணி வச்சுருவோம். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுப்போம். இது நல்லா ஒரு 6 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துப்போம். அதில் ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி ஊற்றி நல்லா சிம்லேயே வச்சுட்டு அதை கிண்டிகிட்டே இருக்கலாம். ஒரு வாணலியில் நெய் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா இதெல்லாம் ஆட் பண்ணிப்போம். ஒரு மிக்சியில் 10 பல் பூண்டு, 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் எல்லாம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுப்போம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுட்டு இதை அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிடலாம். நல்லா அதை பிரட்டி விட்டு நல்லா வதக்கிடுங்க. அதை வதக்கிட்டு நம்ம அந்த சாப்பாடு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சாதம், அந்த சாதத்தில் கொஞ்சம் பெருங்காயமும் போட்டுட்டு அதில் ஆட் பண்ணிடலாம். அதில் போட்டு நல்லா கிண்டி விட்டுடுங்க. புதினா தூவி விட்டு இறக்கிட்டா